வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்கின்றவர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது வராகவ தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 25/1/2167 நாள் 8/5/2026 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வெளியிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால், இன்றைய தினம் அக்னி நட்சத்திரம் 5ஆம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் பராபவ நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் 25/1/2127 நாள். ஆங்கில மாதம் தேதி மே மாதம் 8/5/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 5:57 அயனம் உத்தராயணே. ருது வசந்த ருது. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி. 9:24 வினாடி. காலை 9:43 வரை. அதன் பிறகு சப்தம் யாம் சப்தமீதி. இன்றைய சிரார்த்த திதியானது சப்தம் யாம் சப்தமீதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவழிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவழிகள், சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சப்தம் யாம் சப்தமீதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய ஸ்ரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவர்களது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்ய வேண்டிய பித்திருக்கர்மாக்களை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ள விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் தாங்கள் அனைவரும் தங்களது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் 2 அமாவாசையானது வருமையானால்
இரண்டாவது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் அமாவாசையை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்பொழுது இந்த முதல் அமாவாசை முதல் அடுத்த அமாவாசை கடைசியமாக இரண்டாவது அமாவாசை வரும் வரை அந்த தமிழ் மாதத்தில் தங்களது பித்திருக்களுக்கு எந்த விதமான பித்திருக்கர்மாக்களையும் யாரும் செய்யக்கூடாது என்ற அடித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த விஷயமானது வெறும் பித்திருக்கர்மாக்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் எதுவோ அந்த மாதத்தை தான் மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பெறப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது பிருகுவாசரை, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது உத்தராஷாடா நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் 31 நாழிகை 44 வினாடி, மாலை 6 மணி 39 நிமிடம் வரை. அதன் பிறகு சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூர்வகம் முழுவதும் சித்திரை மாதத்தில் உத்தராஷாடா நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யொன்றர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைக்குத்தான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் மாலை 6 மணி 39 நிமிடம் வரை சித்த யோகம், அதன் பிறகு மரண யோகம். இன்றைய விசேஷமானது அக்னி நட்சத்திர தோஷம் 5ஆம் நாள். இன்றைய ராகுகாலமானது காலை 10 மணி 27 நிமிடம் முதல் 11 மணி 57 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 2 மணி 57 நிமிடம் முதல் மாலை 4 மணி 27 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 7 மணி 27 நிமிடம் முதல் 9 மணி 57 நிமிடம் வரை, 8 மணி 57 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று அக்னி நட்சத்திரம் தோஷம் 5ஆம் நாளாக இருப்பதால் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை 5 மணி 42 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 10 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 12 மணி 10 நிமிடம் முதல் மாலை 6 மணி 39 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை 6 மணி 39 நிமிடம் முதல் பின்னிரவு 1 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு 1 மணி 1 நிமிடம் முதல் சனிக்கிழமை அன்று காலை 7 மணி 23 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து ததாஸ்து.